ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பயப்படாதீங்க எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, கலான்னு சொல்லி. அவளும் நானும் கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சோம். எல்லா அலுவலகங்கள்லேயும் இருக்கிற பிரச்சனைகளும் எங்கள் ஆஃபீஸ்லேயும் இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எப்போவுமே ஃபேஸ் பண்ணுவோம். சில சமயங்களில் நாங்கள் எப்போவுமே இது என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் அவகிட்ட போய் கேட்டேன்னா, அதாவது வெளிப்பார்வைக்கு அவள் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்துக்கும் பயப்படுற ஆள் மாதிரி தோணும். ஆனால் அவள் ஒரே வார்த்தை சொல்லுவாள், என்ன தலையாக எடுத்துருவாங்க, வேலை தானே போகும், எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்பாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்பில் நம்மளை பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை தினம் தினம் வாழ்க்கையிலையோ குடும்பத்திலேயோ போகிற வர வழிகளிலையோ எல்லா இடத்துலையுமே நம்ம பார்ப்போம். நம்மளை அச்சப்படுத்தக்கூடிய அச்சமூட்டக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கை முழுசும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படின்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் முதல்ல வேண்டியது பயப்படாத தைரியமான தன்மை தான். பணம், படிப்பு, வசதிகள், உறவுகள் எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது தைரியம். பயப்படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழியை நாம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அந்த வழியை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிதானமாக யோசிக்க வேண்டியிருக்கோம். நிதானமாக யோசிக்கிறதுக்கு நாம் முதல்ல தைரியமாக இருக்கணும். நாம் பயந்துட்டோம்னாலே நம்மளால் எதையும் நிதானமாக கிளியர் கட்டாக யோசிக்க முடியாது. என்ன வந்துடும்? எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஆனால் ஒஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்னு. அது எப்பவுமே நமக்கு வேண்டிய ஒரு விஷயம். எப்போ நல்லது நடந்தாலும் சந்தோஷம் ஏற்றுக்குவோம். அதே சமயம் கெட்டது நடந்தாலும் நாம் எதிர்பார்க்காத சில விளைவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் அதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு வேண்டிய தைரியத்தை நாம் நமக்குள்ளே வளர்த்துக்குவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக தானே உங்களாலே ஒரு வழியை அதிலிருந்து வெளிவரதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். பயந்தீங்க அப்படின்னா உங்களால் நிதானமாக யோசிக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டி வரும். அவரவர் பார்வையிலேருந்து ஒரு சஜஷனை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு ஒத்து வரணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? ஆகையினால எந்த மாதிரியான சூழ்நிலையிலேயும் நீங்கள் பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இதை என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு தயங்காதீங்க. அதுக்கு பதிலாக தைரியமாக இருங்க, நிதானமாக இருங்க, யோசிங்க. எல்லா விஷயத்தையும் நிதானமாக யோசிங்க. உங்கள் தைரியம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை, புது புது வழிகளை உங்களுக்கு காட்டும். ஆகையினால என்றைக்குமே எதுக்குமே பயப்படாதீங்க. மிஞ்சி போனால் என்ன, தலையாக எடுத்துருவாங்க, வேலை தானே போகும், பார்த்துக்குவோம்.